தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல சத்தியத்துக்குள்ள, தேவனுடைய நீதிக்குள்ள, நித்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறதான அந்த வேதத்தை புரட்டுவோமானால் தேவனுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதாக சொன்ன. தொடர்ந்து இந்த நாள்ல 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நீங்க இப்ப என்ன செய்றீங்க? பாவத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாதனால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்தை நாங்க விட்டு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி வாழுகிறதுனால என்ன செய்கிறோம்? நாங்க தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். சத்தியத்தின் நல்லா கவனிக்கணும். திருப்ப திருப்ப நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். சத்தியத்தின்படி வாழுகிறதுனால தேவனுக்கு அடிமை. சத்தியத்தின்படி வாழுகிறதுனால தேவனுடைய நீதிக்கு அடிமை. சத்தியத்தின்படி வாழுகிறதுனால பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதுனால, சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால அல்ல, படிக்கிறதுனால அல்ல, ஊழியங்கள் செய்கிறதுனால அல்ல, சத்தியத்தின்படி வாழுகிறதுனால என்ன செய்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவன் சத்தியத்தினால வாழ்ந்து தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கும்போது பரிசுத்தமாகிறது எங்களுக்கு அதனால வருகிற பலன். தேவனுக்குரிய வாழுகிறான, வேதத்துக்குரிய வாழும்போது அவருடைய பலன் பரிசுத்தம். அது எங்களை பரிசுத்தமாக்குகிறது, பரிசுத்தமாக வாழ வைக்கிறது, பாவங்களை விட வைக்கிறது, அதுல இருந்து வேறு பிரிக்கிறது. அதான் எங்களோட பலன். முடிவு நித்திய ஜீவன். அப்ப ஒரு மனுஷன் தேவனுக்கு அடிமையா இருந்து, வேதத்துக்கு அடிமையா இருந்து அதன்படி வாழும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பான் என்பதைத்தான் இங்க சொல்ல வராரு. அப்ப தேவனுக்கு அடிமையா இருக்கணும்னு சொன்னா முதலாவது வேதத்துக்கு அடிமையா இருக்கணும். வேதத்துக்கு அடிமையா இருக்கணும்னு சொன்னா வேதத்தின்படி எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் செய்ய தக்கதான ஒரு வாழ்க்கை வாழணும். சபைகள்ல மட்டுமல்ல, ஜெப கூட்டங்கள்ல மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நீதியை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்க தேவனுக்கு அடிமை. அப்ப தேவனுக்கு அப்படி அடிமையா இருக்கும்போது அதுல பலன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தான் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் அற்புதங்கள் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதமான போதனை அல்ல, தீர்க்க தரிசனங்கள் அல்ல, தேவனுடைய வேதத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாகி நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இதுக்குத்தான் வேதம். இது ஒன்றுக்குத்தான் வேதத்தை பயன்படுத்த வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வேதத்துக்கு அடிமைகளா இருந்து தேவனுக்கு அடிமையா இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்தம், இந்த தீர்க்கதரிசனம் எங்களுக்கு பின்னால தேடி ஓடி வரும். அது ஆண்டவர் நாங்க கேட்காதபடி அதை எங்களுக்கு தருவார். ஏன்னா நீங்க தான் வேதத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கல்ல. அப்படி வாழும்போது உலகத்துக்குரிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயுல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அப்படி சொன்ன ஆண்டவர் அந்த நீதியின்படி வேதத்தின்படி ஒப்பு கொடுத்து கிரியை செய்து வாழும்போது எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்காமல் விட்டு விடுவாரோ?
எங்களுடைய வியாதி பலவீனங்களை அவர் சுகப்படுத்தாமல் விட்டு விடுவாரோ? எங்களுக்கு அவர் வாக்கு பண்ண காரியங்களை, வாக்கு தத்தங்களை செய்யாமல் விட்டு விடுவாரோ? ஒரு நாளும் கிடையாது. முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது செய்யும் போது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது, ஆண்டவர் தான் சொன்ன காரியங்களை வாக்கு மாறாத தெய்வமாயிருந்து, வார்த்தையில் உண்மையாயிருந்து அவர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது எந்த பெரிய காரியம் இருந்தாலும் அவர் போதுமானவர். ஆகவே முதலாவது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து பரிசுத்தத்தின் பலனை அடைந்து நித்தியத்துக்குள்ள போகத்தக்கதாக ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.